வரி தொடர்பில் அரசின் நடவடிக்கை. மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை தொடர்பில் உடனடி தீர்மானம். 1 ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா தோட்டம். ரஷ்யாவில் தஞ்சமடைந்த சிரிய ஜனாதிபதி. வரி தொடர்பில் அரசின் நடவடிக்கை. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வரியை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியும் கிடைத்துள்ளதாக அரசாங்க உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெரிவு செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு அதிக சதவீதத்தாலும் ஏனைய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு குறைந்த சதவீதத்தாலும் குறைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 17 ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிக்க உள்ளார். வரியை குறைப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு பெரும் வருமானத்தை ஈடு செய்யும் வகையில் பல மாற்று வருமான யோசனைகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் ஓய்வு பெறும் வயதெல்லை தொடர்பில் உடனடி தீர்மானம். நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக தீர்மானங்களை எடுக்க தவறினால் சுகாதாரத்துறை நெருக்கடிகளை எதிர்நோக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விசேட மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இம்மாத இறுதிக்குள் ஓய்வு பெற்றுக் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை 63 வர்த்தமானியில் அறிவிக்கப்பட வேண்டும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரியுள்ளது. மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை 63 60 குறைப்பதற்கு கடந்த அரசாங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டு 176 மருத்துவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை பரிசீலனை செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஓய்வு பெறும் வயதெல்லையை 63 பேணுமாறு உத்தரவிட்டிருந்தது. அமைச்சரவையும் இதற்கு அனுமதி வழங்கியிருந்தது. எனினும் வர்த்தமானி ஊடாக இந்த அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் இதுவரையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஓய்வு பெற வேண்டி இருப்பதாகவும் இதனால் ஒட்டுமொத்த சுகாதாரத்துறைக்கு நெருக்கடி நிலைமை எதிர்நோக்கும் அபாயம் எழுந்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா தோட்டம். மொனராகலை ஹம்பேகமுவ போலீஸ் பிரிவில் உட்பட்ட காட்டு பகுதியில் கஞ்சா தோட்டம் பராமரித்து வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்படி நபர் தனமெல்வில பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய குடும்பஸ்தர் ஆவார். 1 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இந்த கஞ்சா தோட்டத்தில் சுமார் 18,000 கஞ்சா செடிகள் 3 அடி உயரம் வரை வளர்ந்துள்ளன என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கம்பேகமுவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பேகமுவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவில் தஞ்சமடைந்த சிரிய ஜனாதிபதி. கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பியோடிய சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத் மாஸ்கோவிற்கு வந்தடைந்ததை ரஷ்ய அரச ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மனிதாபிமான காரணங்களுக்காக ரஷ்யா அவர்களுக்கு புகலிடம் அளித்துள்ளது என கிரெம்லின் மாளிகை தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடான சிரியாவில் 2000 ஆண்டிலிருந்து ஜனாதிபதியாக பஷர் அல் அசாத் இருந்துள்ளார். அதற்கு முன் 30 ஆண்டுகளாக அவருடைய தந்தை ஹபீல் அல் அசாத் ஜனாதிபதியாக இருந்தார். அவரது மறைவை தொடர்ந்து பதவியேற்ற அசாத் தந்தை வழியில் எதிர்ப்பாளர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார். கடந்த 2011 ஆண்டில் அரசுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் உள்நாட்டு போராக வெடித்தது. அரசுக்கு எதிராக பல அமைப்புகள் இருந்தன. இந்நிலையில் அல் குவைதா அமைப்பின் ஒரு பகுதியான HDS எனப்படும் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற அமைப்பு தலைமையிலான அரசுக்கு எதிரான ஆயுதமேந்திய கிளர்ச்சி படைகள் கடந்த மாதம் 27 தீவிர தாக்குதலை தொடங்கின. அலெப்போ நகரை கைப்பற்றிய கிளர்ச்சி படைகள் நாட்டின் 3வது பெரிய நகரமான ஹாம்ஸ் நகரையும் சுற்றி வளைத்தன. இதனைத் தொடர்ந்து டாரா, குனேத்ரா, சுவேடா ஆகிய நகரங்களை கைப்பற்றின. எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸை கிளர்ச்சி படைகள் நேற்று கைப்பற்றின. தலைநகரை கிளர்ச்சி படைகள் நெருங்கியதனை அடுத்து ஜனாதிபதி அசாத் விமானம் மூலம் தப்பிச் சென்றுள்ளார். இதனை அடுத்து நாட்டின் நிர்வாகம் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளதாக கிளர்ச்சி படைகள் தெரிவித்தன. ஆனால் அசாத் எந்த நாட்டிற்கு சென்றார் என்ற தகவல் வெளியாகாமல் மர்மமாக இருந்தது. இந்நிலையில் ரஷ்யாவின் கிரெம்லின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிரியாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்து தப்பியோடிய அசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரஷ்யாவின் மாஸ்கோவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.